இவ்வளவு தூரம் நான் உன்னை அவமானப்படுத்தியும் நீ என்ன பழி வாங்காம நீ உன் வழியில போயிட்ட. ஆனா நான் புத்தி கெட்ட நான் தான் கொல்ற அளவுக்கு போயிட்டேன். என் முகத்திலேயே இனிமே முழிக்காது. கெட் லாஸ்ட். உண்மையிலேயே என்னோட தப்பை உணர்ந்துதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. சரி, உன்னை மன்னிக்கிறேன். இப்ப மன்னிச்சது நந்தினியா இல்ல, இந்த வீட்டோட மருமகளா, உன்னோட அண்ணியா. ஆனா நீ செஞ்ச தப்புக்கு எக்காரணத்தை கொண்டு இந்த நந்தினி மன்னிக்க மாட்டான். லக்ஷ்மியா மன்னிச்சது கூட இந்த குடும்பத்துக்காக. அத்தைக்கு மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் வெற்றி வேலை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தான் ஒரு அண்ணி ஸ்தானத்துல இருந்து நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா இதே சாக்க வச்சுக்கிட்டு பழையபடி என்கிட்ட நடந்துக்கணும் பேசணும்னு நினைச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. அப்ப இனிமே நான் உங்ககிட்ட பேசவே கூடாதா? உன்னோட அண்ணிய நினைச்சு பேசுறது நான் மட்டும் பேசலாம். கபோர்ட் பக்கத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. லக்ஷ்மி, ஏய், என் பின்னாடி வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? என்னமோ செயினை கொள்ளையடிக்க போற மாதிரி ரோட்ல சுத்தி சுத்தி வந்து இப்ப வீட்டுக்கே வந்துட்ட. போ வெளியே, போ வெளியேன்னு சொன்னேன். நீ என் கூட சண்டை போறத வச்சு நீ என்ன மறக்கலன்னு புரிஞ்சுக்கிட்ட லட்சுக்குட்டி. ஏய், குட்டி கிட்டின்னு பேசுன உன்னை. இப்ப நான் ரவுடி லக்ஷ்மி. எனக்கு இந்த ஏரியால எவ்வளவு கெத்து இருக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், உன் கெத்து என்னன்னு தெரியும். பேரு தான் சொன்னேன். வீடு வரை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களே. நீ முதல்ல வெளியே போ. போ. போக மாட்ட உன்ன. போ வெளியேன்னு சொல்றேன். ஏய் லட்சுமி, போ லட்சுமி, போடி. நிறுத்து. யாரடி இது? யாரு? நீ சும்மா இருக்க மாட்ட. நீ உள்ள போ, இல்லனா கண்டதுங்க வீட்டுக்குள்ள வந்துரும். யாருன்னு கேக்குறல்ல. மா, அத்தை, சந்தோஷ், எப்படி பாருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. அப்பா நல்லா இருக்காரு. ஏன் தம்பி வெளியே நின்னுட்டு உள்ள வாங்க. மா. ஏய், இது நம்ம சந்தோஷ்டி, என் அண்ணன் பையன். உனக்கு அடையாளம் தெரியலையா? தெரியுது தெரியுது. இத்தனை வருஷமா இல்லாத அக்கறை உங்க அண்ணன் பையனுக்கு இப்ப எங்க இருந்து வந்துச்சு? ஏய், ஏண்டி இப்படி கத்திட்டு இருக்க? இத்தனை வருஷம் கழிச்சாவது நம்மள மறக்காம பார்க்க வந்திருக்கான்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுறீ. சந்தோஷ், நீ உள்ள வா. மா. அத்தை, இன்னும் லக்ஷ்மிக்கு என் மேல உள்ள கோவம் குறையல போல இருக்கே. தம்பி, இவ எப்பவுமே இப்படிதான். நீங்க உள்ள வாங்க. மா, தேவையில்லாம அவர் உள்ள கூப்பிடுற. நீ சும்மா இருக்க மாட்டியா? ஏ லக்ஷ்மி, இப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நடந்துக்குவியா? நீ சும்மா ரெடி. நீ வா சந்தோஷ். ரொம்ப சூடா இருக்க. 2 குடம் தண்ணி எடுத்து மேல ஊத்திக்க. உட்காரு. இருக்கட்டும். என்ன சாப்பிடுற? எதுவும் வேணாத்த. வந்த விஷயத்தை நேரடியா சொல்லிட்டு போறேன்.
யார் பாருங்க? நம்ம லக்ஷ்மி அத்தை. ஆமா, சின்ன வயசு போட்டோ. ஆ அத்தை, சின்ன வயசுல இருந்து லக்ஷ்மியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பம் 2 குடும்பத்துக்குள்ள 10-15 வருஷமா உறவே இல்லாம போயிருச்சு. இப்ப அப்பா ரொம்ப மாறிட்டாரு. நானும் 10 வருஷமா சிங்கப்பூர்ல நிறைய பணம் சம்பாரிச்சிட்டேன். லக்ஷ்மி என்னால கஷ்டம் இல்லாம பாத்துக்க முடியும். நீங்க தான் பழசெல்லாம் மறந்து லக்ஷ்மி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அத்தை. இங்க பாருங்க தம்பி, சின்ன வயசுல நீங்க பார்த்த லக்ஷ்மிக்கும் இப்ப பாக்குற லக்ஷ்மிக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க இன்னும் பழைய லக்ஷ்மியா நினைச்சு அவ மேல ஆசைப்படுறீங்க. அத்தை, இத்தனை வருஷமா உங்க குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். தங்கச்சிங்களை கரை சேர்க்கிறக்கா லக்ஷ்மி எவ்வளவு கஷ்டப்பட்டானே எனக்கு தெரியும். அத்தை, லக்ஷ்மியை நான் இன்னும் லவ் பண்றேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீங்க தான் மனசு வைக்கணும். ஆ, சரி தம்பி, நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அத்தை, நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். வந்தீங்கன்னா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன அத்தை? பாக்கலாம்ப்பா. பார்க்கலாம்ல இல்ல, கண்டிப்பா வர்றீங்க. நான் வரேன். ம். முட்டை பசங்களா, முட்டை பசங்களா! ஏய், என்னடா? அவளை சாகடிக்கிறதுக்கு எப்படி அருமையான சான்ஸ் கிடைச்சது? கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களேடா! உங்களை அக்கா, அது வந்து கோயில்ல இருந்து லட்சுமிகார ஃபாலோ பண்ணிட்டு தாக்கா போயிட்டு இருந்தேன். இடையில திடீர்னு மாடு குறுக்க வந்துருச்சுக்கா. அந்த கேப்ல தாக்கா அவ காரை மிஸ் பண்ணிட்டோம். சை! முடிச்சிட்டு வாடான்னு சொன்னா ஆடு குறுக்க வந்துருச்சு, மாடு குறுக்க வந்துருச்சுன்னு கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை நம்பினதுக்கு நான் என்ன 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 அடிச்சுக்கணும்யா? அது மட்டும் இல்லக்கா, கொஞ்சம் தூரத்துல எல்லா வண்டியும் போலீஸ் செக் பண்ணிட்டு தாங்கக்கா. அதாக்கா நாங்க தூரத்துல நின்னுட்டோம். அடுத்த தடவை மிஸ் பண்ணாம கண்டிப்பா செஞ்சிருக்கா. போதும் போதும்டா. இனிமே உங்களை எல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவ இருக்காளே அந்த லக்ஷ்மி, அவ புருஷனை தூக்கி உள்ள வச்ச அசரல அவ எதிர்த்து நிக்கிறா தைரியமா. என்ன இப்போ நான் தான் அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு தெரிஞ்சா என்ன செய்வா? என்னடா செய்வா? தெரியல, என்ன செய்ய காத்திருக்காளோ தெரியல. இருக்கட்டும், அவளை என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். போங்க போங்கப்பா போங்க. அந்த பாம்பு வச்ச இடத்துல என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. போங்கடா. அக்கா, ஏய் போடா. நீ சொன்ன அதே வெள்ளிக்கிழமைக்குள்ள வெற்றி நிரபராதினை நிரூபிச்சு ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்து காட்டு. இந்த மாத்திரை வேண்டாம் அத்தை, லட்சுமி. இது சாப்பிட்டா சீக்கிரமா குணமாகும். சாப்பிடுங்க. சக்தி, சொல்லுங்கம்மா. என்னடா? ஏன்டா அடிபட்டிருக்கு? ஐயோ, மா. எப்படி? ஒன்றும் இல்லைம்மா, நேற்று நைட்டு வீட்டுக்கு வரும்போது மாடு குறுக்க வந்துருச்சு. அதான் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். டேய், இதுக்கு தான் இருட்டுறதுக்கு முன்னாடி வீடு வந்து சேரணும்னு சொல்றது. என் பேச்சை என்னைக்கு நீ கேட்டிருக்க? ஏன்பா, ரொம்ப வலிக்குதாப்பா? இல்லம்மா, சின்னடிதான், சீக்கிரம் சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. புது மருமக வீட்டுக்கு வந்திருக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் நடக்கணுமா? நீ சொன்னாலாம் கேட்க மாட்ட. முதல்ல உனக்கும் அனுஷ்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் நீ காலத்துக்கு வீட்டுக்கு வருவ. அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, போய் படுங்க. இல்லம்மா, இவ எப்பவுமே அத்தை, போய் படுக்கிறீங்களா? பேச கூட விட மாட்டாங்க என்ன. இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டு சந்தோஷமா போன் பேசிட்டு இருக்கியா? சக்தி, அனுஷ்காவை திட்டுறதுனாலயோ அடிக்கிறதுனாலயோ எந்த யூஸ்மே இல்ல.
எல்லாத்தையும் அவ பிளான் பண்ணி செஞ்சிருக்கா. உனக்கு ஒரு வேளை உண்மை தெரிஞ்சா அதுக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பா. அதனால கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து அவ போக்குலயே போய் தான் அவளை பிடிக்கணும். அவளை பார்க்கும்போது பத்திக்கிட்டு வருது. இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அவ. அனுஷ்காவை இந்த வீட்டை விட்டு எப்ப வேணாலும் அனுப்பலாம். ஆனா இப்போ உங்க கவனம் எல்லாத்தையும் உங்க அண்ணனை வெளியில கூட்டிட்டு வரதுல வச்சுக்கோ. தேவையில்லாம அந்த கவனத்தை செதற விடாத. இப்ப என்ன செய்ய சொல்ற? சாரி, சொல்லுங்க அண்ணி. பரவாயில்ல, நேத்து நான் சொன்னதை ஞாபகம் வச்சு என்ன உன் அண்ணியா பார்க்க ட்ரை பண்றேன். ஆம், நேத்து நான் போன கார்ல பாம்பு வைக்க சொன்னது கோடீஸ்வரி தானே? ஆமா. இப்ப அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவகிட்ட என்ன பேசுறது? சக்தி, இப்பவும் நீ அவளோட ஆள். அவளுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியே பேசு. அப்பதான் தத்து இருக்கிற இடத்த நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். தத்துவை பார்த்துட்டோம்னா நம்ம ஈஸியா வெற்றியை வெளியே கொண்டு வந்துடலாம். என்ன யோசிக்கிற? ம், அக்கா, அடுத்த தடவை கண்டிப்பா அவளை முடிச்சிருங்க. கிழிச்ச உன்னெல்லாம் இரு. சொல்லு சக்தி. சொல்லு சக்தியா, நீங்க இவ்வளவு அசால்ட்டா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க பேச்சை நம்பி தானே நேத்து நான் லக்ஷ்மியோட வரல. நீங்க கூட ஃபோன் பண்ணி லக்ஷ்மி போன அந்த கார்ல பாம்பு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. அதை நம்பி நான் எப்போ லக்ஷ்மியோட போனா ஒருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா எந்த அடியும் படாம லக்ஷ்மி அண்ணி வீட்டுல வந்து நிக்கிறாங்க. அவ பாடியில ஏதாவது பீஸ் மிச்சமா இருந்தா மலர் வளையம் வைக்கிற மாதிரி வந்து பாக்குறேன்னு என்கிட்ட பெருசா பேசுனீங்க. நீங்களும் அரசியல்வாதின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சக்தி, பேசி முடிச்சிட்டியா? எனக்கு வர கோவத்துக்கு இன்னும் என்னென்னமோ சொல்லி திட்டணும் போல இருக்கு. இருந்தாலும் எங்க அம்மா அப்பாவோட உயிர் உங்க கையில இருக்குங்கிறதுனால தான் பொறுமையா இருக்கேன். சக்தி, பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதே பொறுமையோட இன்னும் கொஞ்ச நாள் இரு. இந்த தடவை என் பிளான் எதிர்பாராத விதமா மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை நிச்சயமா நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன். இந்த தடவையாவது என்னை ஏமாத்த மாட்டீங்கல்ல? நான் முழுசா உங்களை தான் நம்பியிருக்கேன். லக்ஷ்மி செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு எங்க அண்ணன் வெளியே வரணும். நீங்க சொல்ற மாதிரியே எங்க அண்ணன் கோர்ட்ல சாட்சி சொல்லுவாரு. அதுக்கு நான் கேரண்டி. சரி சரி, என்னை நம்பிட்டல்ல, இனிமே நீ நடக்க போறது பாரு. ஏய் ஏய், ச்சே, நீங்க பண்ண காரியத்தினால பாரு இவெல்லாம் என்ன கேள்வி கேட்கறான். உன்னை போய் நம்பின பாரு என்ன சொல்லணும். அக்கா, அது வந்து ஷோ, எதுவும் பேச தேவையில்லை. இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். வள்ளியம்மா, உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னா நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நான் தடை சொல்லவே மாட்டேன். போதுமா என் அருமை சௌகார் ஜானகியே, என்ன நீ சிவாஜின்னு நினைச்சு நான் சொல்றதை ஏத்துக்கோ. ஏங்க, இத்தனை வருஷத்துல என்ன நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி பேர் வச்சு புகழ்ந்திருக்கீங்களா? என் புது மருமக வந்து சொன்ன உடனே உங்களுக்கு இளமை திரும்புதோ? அத்தை, என்னம்மா? இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். அத எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. எங்க பாரு, நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவளா இருந்தாலும் நீயும் என் பொண்ணு மாதிரி தான். உன் மனசுல உள்ளத தயங்காம சொல்லு அனுஷ்கா. நீங்க இங்க வர சொன்ன உடனே சக்திய சாரி 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 அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேனா, அதான் பேர் சொல்லிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அவரை பார்க்க போற சந்தோஷத்துல அப்பா அம்மா கிட்ட அவரை பார்த்துட்டு உடனே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாளைக்கு என்னால இங்க இருக்க முடியாது, சீக்கிரம் கிளம்பணும். ஆனா இப்ப அவருக்கு அடிபட்டதை பார்த்ததுக்கு அப்புறம் அவரை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல. அதான் இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அத்தை. ஏமா, நான் வேணா உங்க அப்பாட்ட பேசி ஒரு மாசம் நீ இங்கேயே இருக்கிறதுக்கு அனுமதி வாங்கட்டுமா? என்னம்மா? அப்படியே நீங்க பெர்மிஷன் வாங்கினாலும் ஒரு மாசம் கழிச்சும்
நான் மறுபடியும் ஊருக்கு போய் தானே ஆகணும். மனசுக்கு பிடிச்சவங்கள பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா இருக்கும்னு எனக்கும் புரியுது. அதுக்காகத்தான் எனக்கும் அவருக்கும் உடனே கல்யாணம் பண்ணிட்டா நான் இங்கே இருந்து அவரை பத்திரமா பார்த்துப்பேன்ல. நான் வேணும்னா எங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி வந்து முறைப்படி நிச்சயம் பண்ண சொல்லட்டுமா? உடனே நிச்சயம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அப்போ நான் எங்க ஃபேமிலியோட வரேன். எவ்வளோ மாசம் வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நல்ல காரியத்தை எதுக்காகமா தள்ளி போடணும்? உடனே உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. வர்ற புதன்கிழமை நிச்சயத்தை வச்சுக்கோ. என் பையன் வெற்றிவேல் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனையும் கலந்து பேசி முகூர்த்த நாளை குறிச்சிடுவேன். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? உன்னோட தீர்ப்பை நான் என்னைக்கு மீறி இருக்கேன். எனக்கு நீ சொன்னதுல பரிபூர்ண சம்மதம். போதுமா? பாத்தியா, உங்க மாமாவும் சம்மதம்னு சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அனுஷ்கா? ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதே தெரியல அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு காலில் விடுற? நல்லா இரு. ஐயோ, இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்பவே நான் எங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். சந்தோஷமா சொல்லுமா, நிம்மதியா படுத்து தூங்கு. வரேன். ஆ. பாத்தீங்களா, பணிவில நம்ம 2 மருமகளையும் தூக்கி சாப்பிட்டுருவா போல இருக்கே இவ. உனக்குன்னே எல்லாமே கொடுத்து வச்சிருக்குதுமா. இப்போ நான் அனுஷ்கா கிட்ட பேசினா நான் இல்லாதப்போ அம்மா கிட்ட வேற மாதிரி பேசுவா. அதனால லக்ஷ்மி அண்ணியை விட்டு அம்மா கிட்ட பேசுறேன். பானு, நான் வந்த காரியம் சக்சஸ். ஊருக்கு போய் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி சக்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்ச? அதுதான் அனுஷ்கா, நான் நினைச்சதை எப்படியாவது அடைஞ்சே தீர்வேன். அதான் எப்படி சக்தி மனச இவ்ளோ சீக்கிரம் எப்படி மாத்துன? சக்தியை லவ் பண்ண வைக்கதான் நம்ம சக்தி மனசை மாத்தணும். ஆனா சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா மனசுல இடம் பிடிச்சாலே போதும். இப்ப இந்த வீட்ல என்ன மருமகளாவே ஏத்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆரத்தி எடுக்கிறது என்ன, சாப்பிட்டியா தூங்குனியான்னு என்னம்மா கவனிக்கிறாங்க தெரியுமா? என்ன ஒண்ணு, இதெல்லாம் நடக்கிறதுக்காக அடிக்கடி எல்லார் காலையும் விழ வேண்டியதா இருக்கு. ஏய், உன்னை அவங்க வீட்ல நம்பிட்டாங்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குடி. நந்தினி எதுவும் பிரச்சனை பண்ணலையே? அவ என்னடி பிரச்சனை பண்றது? இந்த பால் வடிகிற முகத்தை வச்சுக்கிட்டு இத கூட சாதிக்கலன்னா எப்படி? வர புதன்கிழமை நிச்சயதார்த்தம். கூடிய சீக்கிரம் எனக்கும் சக்திக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டு மருமகளா ஆனதுக்கு அப்புறம் அந்த நந்தினி சக்தி கிட்ட உண்மைய சொன்னா என்ன, சொல்லலனா என்ன? எனக்கு சொந்தமான சக்தியை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். எனிவே, உன்னோட கல்யாணத்துக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஓகே, பை டி. நான் இப்போ உங்களை சின்ன அண்ணியா நினைச்சு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான் இருக்கேன். அதை கண்டிப்பா நீங்க பண்ணி தான் ஆகணும். என்ன ஹெல்ப்? ஏற்கனவே அனுஷ்கா பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, கண்டதையும் பேசி உங்களையும் என்னையும் பிரிச்ச மாதிரியே அம்மா கிட்ட அன்பா நடிச்சு நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் வாங்கிட்டா. அதுக்கு இப்போ நான் என்ன செய்யணும்? எப்படியாவது அம்மா கிட்ட போய் பேசி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். அதுவும் இப்பவே பேசணும்.
உனக்கு இப்ப நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும் அவ்வளவுதானே? ஆமா. முதல்ல என்னை நம்பி ஒரு பொறுப்பா பிடிச்சிருக்கேன். இது பாரு, அனுஷ்கா லேசப்பட்டவ இல்ல. நான் ஏதோ உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதா அவன் உன்னையே நம்ப வச்சவ. இப்ப நான் அத்தை கிட்ட இதை பத்தி பேசினேன்னு வச்சுக்கோ, அவ யோசிச்சு அவளோட கிரிமினல் வேலையை காட்டுவா. அது தேவையில்லாம அத்தைக்கு தான் ஆபத்தா வரும். அவ ஸ்டைல்லயே அவளை மடக்குறேன். என்ன செய்ய போறீங்க? இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள புகுந்த பாம்பை விரட்டுற மாதிரி. யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம அதே சமயம் அந்த பாம்பு வீட்டுக்குள்ள திரும்ப வராத மாதிரி செய்யணும். நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு.